நம்ம வாழ்க்கையில யாராவது நம்ம காயப்படுத்தினா, அநியாயம் நடந்தா உடனே கோபம் வருது, மனசு பாரமாகிடுது. அந்த வலிய விட்டுடு, மறந்துடுன்னு யாராவது சொன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தான் தெரியும். ஆனா அந்த கோபமும் மன வருத்தமும் நம்ம மன அமைதிய அழிச்சிட்டா அப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த வீடியோல புத்தர் கற்றுக் கொடுத்த ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சிந்தனை முறையை பத்தி உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இந்த சிந்தனை உங்க கோபத்தையும் உங்க மனசு வலியையும் கொஞ்சம் கொஞ்சமா விட உதவும். அமைதியா கேளுங்க, மனசோட கேளுங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க மனசுக்கு கொஞ்சம் கூட அமைதி கிடைச்சிருந்தா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல என்னோட சேர்ந்து நடங்க. நாம் எல்லாருக்குமே தெரியும், கோபத்தை விடுவது, மன வருத்தத்தை விட்டு விடுவது நம்ம நினைப்பதை விட அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. பல பேர் நம்மிடம் சொல்வாங்க, அதை விட்டுடு, மறந்துடு, அதை பத்தி யோசிக்காத, நடந்தது நடந்துதான் போச்சுன்னு. ஆனா உண்மையிலேயே அந்த சூழ்நிலைக்குள் இருக்கிறவன், அந்த வலியை அனுபவிக்கிறவன் மட்டும்தான் அது எவ்வளவு கஷ்டமானது, எவ்வளவு வலியானது என்பதை உணர முடியும். ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம் மன அமைதியோட இருக்கணும்னா, நம்ம மனசுக்குள்ளே அமைதி உருவாக்கணும்னா, இந்த மாதிரி மனிதர்களை, இந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு சிந்தனை முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் புத்தர் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான சிந்தனை முறையை இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சமீபத்துல நான் ஒரு சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு பகுதி என்னோட மனசை ரொம்ப தொட்டது. அது புத்தர் நமக்கு கொடுத்த மிக மதிப்புள்ள அறிவுரை. புத்தர் என்ன சொல்றார்னா, கர்மாவின் உரிமை என்ற சிந்தனையை அந்த மனிதருக்கு பொருத்தி பார்க்க வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்களுக்கு தானே உரிமையாளர். புத்தர் சொல்றார், ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களின் உரிமையாளர். அவனுடைய செயல்கள்தான் அவனுடைய பிறப்பிடம், அவனுடைய செயல்கள்தான் அவனுடைய உறவுகள், அவனுடைய செயல்கள்தான் அவனுக்கு பாதுகாப்பு. அவன் நல்லதா செய்தாலும் கெட்டதா செய்தாலும் அதற்கான பலனை அவனே அனுபவிக்க வேண்டும். அதனால் யாராவது நம்ம மேல கோபம் வைத்திருந்தாலும், நம்மை காயப்படுத்தினாலும் அவர்களுடைய கர்மாவை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ கர்மா என்றால் என்ன? கர்மா என்றால் நம்ம உடலால் செய்யும் செயல்கள், நம்ம பேச்சால் செய்யும் செயல்கள், நம்ம மனதால் செய்யும் உத்தேசமான செயல்கள். இந்த செயல்களால் தான் பலன்கள் உருவாகின்றன.